First time in Think Politics. நடிகை மற்றும் அதிமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் கௌதமி தனது அரசியல் வாழ்க்கை, சவால்கள், துணிச்சலான முடிவுகள் மற்றும் மறக்க முடியாத அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். என்ன மேஜர் டிஃபரன்ஸ் பாக்குறீங்க பிஜேபி? டிஃபரன்ஸ் டெஃபினட்டா இருக்கு. அதிமுக இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணோடைய நம்ம மக்களுக்காக துவங்கப்பட்ட கட்சி. இப்போ விஜய் அவர்கள் ஏடிஎம்கே ஓட்டை தான் அதிகமா வாங்க போறாரு. இல்லைங்க, எப்படி நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தாலும் அதுக்கு சான்ஸ் இல்லை. ஒருங்கிணைந்த அதிமுக உருவான எல்லாரும் சேர்ந்து செயல்படணும். எதுக்கு சேர்ந்து செயல்படணுங்கிறது ஒரு கேள்வி வருது. அதிமுக யுனைடெட் தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. விலகி போனவங்க அவங்க வேற. இப்போ அதிமுக யாராலையும் உடைக்க முடியாது, முடக்க முடியாது. அதில் முயற்சி பிறகுதான் மூக்குடைந்து போகும். ஊரு என்னுடைய மக்கள்னா, என்னுடைய மண்ணுன்னா இதுதான். பழைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி காட்டி, பழைய வீடியோக்கள் எல்லாம் போட்டு காட்டி, அவர் ஒன்றும் பெரிய ஆளுமை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க தொடர்ந்து. அவர் யாருக்கும் அடிமை இல்லை, அதிமுக யாருக்கும் அடிமை இல்லை அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவர் ப்ரூவ் பண்ணிட்டே வர்றாரு. பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்விகள் 1000 நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம் நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் கௌதமி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம் விஷன், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நிறைய விஷயங்கள் பேசணும் பாலிடிக்ஸ் பத்தி. பட் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறேன். கேளுங்க. கௌதமி அவர்கள் அப்படின்னா எங்களுக்கு இமேஜ் ஒன்று இருக்குல்ல, நீங்கள் வீடியோவில் பேசுறது, எஸ்பெஷலி சினிமா நடிக்கிறது இல்லாமல் வெளியே வந்து பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ரொம்ப சாஃப்ட் நேச்சரான ஒரு ஆள். ரொம்ப மெதுவாக பேசுவாங்க, வாய்ஸ் கூட லவுடாக வராது இல்லை. ஸோ அவங்க அரசியல் இன்னைக்கு கொள்கை பரப்பு துணை செயலாளர். கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னாவே, அந்த துணை செயலாளர் அப்படின்னாலே நிறைய பேசணும், நிறைய லவுடாக பேசணும், பிரச்சாரங்களுக்கு போகணும். ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு எலெக்ஷன் வருது, ஸோ பிரச்சாரத்தில் முக்கியமான பங்கு வகிக்கணும். நான் யோசிப்பேன், ஒரு சாஃப்டான ஆள் மென்மையாக பேசுவாங்களே, எப்படி இதுக்கு முதல்ல அடாப்ட் ஆனாங்க? மனதளவில் ஒர்க் பண்ணும்போது ப்ராக்டிஸில் வர்றது ஒன்று, பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மைண்ட் செட் வேணும்ல, இதை எனக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறது. அது எப்படி நிகழ்ந்ததுன்னு கேட்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கேள்வி கேட்டதுக்கு நான் உங்களை பாராட்டுறேன். ஓகே. இது வரைக்கும் யாருமே இந்த கேள்வி எனக்கு கேட்டதில்லை, பட் ரொம்ப முக்கியமான கேள்வி. பிகாஸ் யூஆர் அப்சல்யூட்லி ரைட். இது எனக்குள்ள ஒரு ப்ராசஸாக இருந்திருக்கு. நான் ரொம்ப சாஃப்டாக இருப்பேன், ரொம்ப மென்மையாக இருப்பேன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கரெக்டு தான். ஆனால் இன்னொரு வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இல்லை. ஏன்னா என்னுடைய லைஃப், என்னுடைய கரியர், என்னுடைய பப்ளிக் ப்ரொஃபைல், என்னோட லைஃப் டிசிஷன்ஸ், இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையாக இருக்கிறவங்க இது பண்ணியிருக்க முடியாது, இந்த பாதை கடந்து வந்திருக்க முடியாது. பட் நான் ஏன் அப்படி இருக்கேன்னா, என்னோட பர்சனாலிட்டியோட இன்னொரு பக்கம் இது. திஸ் இஸ் ஹவ் ஐ ஆம். லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் வேணும். ஏன்னா லைஃப்பில் நம்மளை சுற்றி ஹார்ஷ்னஸ் நிறைய இருக்குது. ஸோ ஒரு சாஃப்ட்னஸ் நம்மளுடைய பேச்சுலேயும், நம்மளுடைய பழகிற விதமும், அது எல்லாமே கொஞ்சம் நம்ம எல்லாருக்கும் அது ரொம்ப தேவை இந்த காலத்தில் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் அதே நேரத்தில் சாஃப்டாக இருக்கிறதுனால ஒரு பேக் போன் இல்லாதவங்க, இல்லை ஒரு விஷயத்துக்காக நிற்க முடியாதவங்க, இல்லை அவங்கள ரொம்ப ஈஸியாக வீழ்த்திட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த சாஃப்ட்னஸ்க்கும் ஒரு பேக் போன் இல்லாதவங்களுக்கும் ஒரு கன்ஃபியூஷன். அண்ட் அட் த சேம் டைம் அந்த ஒரு சாஃப்ட்னஸ்லேருந்து ஒரு அரசியல் மேடைக்கு வரும்போது நீங்கள் சொன்னது 100% கரெக்ட். அரசியல் மேடையில் நின்று மைக் எடுத்து பேசுகிறதுக்கும், மற்ற பப்ளிக் மேடையில் நின்று நீங்கள் மைக் எடுத்து பேசுகிறதுக்கும் குரல் ஒரு 10 இன்னும் 100 மடங்கு அதிகமாக ப்ரொஜெக்ட் ஆகணும். அடி வயத்துலேருந்து வரணும். அது வரும்போது ஜஸ்ட் வாய்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம என்ன சொல்கிறோம், எப்படி சொல்கிறோம், என்ன கன்விக்ஷனோட பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மையை சொல்லணும்னா, நான் டெலிபரேட்டாக எதுவுமே என்னை தயார்படுத்திக்கிறதுக்காக ஒரு ட்ரைனிங் எதுவுமே எடுக்கலை. அங்கே போய் நின்று பேச வேண்டிய நேரம் வரும்போது அந்த குரல் வருது. அண்ட் அதுக்கு என்ன காரணம்னு இப்போ நீங்கள் கேட்டதுனால நான் யோசித்து பார்க்கும்போது, நான் செய்கிற அந்த பணி மேலே, அந்த ஒர்க்கு மேலே எனக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, அண்ட் இது நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு உறுதி இருக்குது. ஸோ அந்த உறுதியிலிருந்து, அந்த கன்விக்ஷன்லேருந்து அந்த குரல் வருது. ஃபர்ஸ்ட் ஃபியூ டைம்ஸ் மேடையில் நின்று பேசும்போது எனக்கே இவ்வளோ ஸ்ட்ராங்காக, இவ்வளோ கிளியராக எல்லாரும்
நல்லா பாராட்டினாங்க. நாங்க எதிர்பார்க்கலம்மா இந்த Okay, மாதிரி okay, பேசுவீங்க, பேச முடியும் அப்படிங்கிறது. எனக்குள்ளேயே எனக்கு தோணுச்சு. தென் ஐ ரியலைஸ், ஐ அண்டர்ஸ்டுட், அந்த கன்விக்ஷன் இருக்கிறதுனால குரல் வரும் ஓகே, ஆட்டோமேட்டிக்காக. நைஸ், கன்வின்ஸ்ட். கன்விக்ஷன் இருக்கணுங்க. நான் செய்யற விஷயத்துல எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கணும், ஓகே ஓகே, தன்னம்பிக்கையும் இருக்கணும், மனது உறுதிப்படுத்திக்கணும், இது எல்லாமே இருக்கணும். ஏடிஎம்கேக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? கட்சியாக ஆளுங்கட்சி இல்லை, ஆளுங்கட்சியில் இருக்கும்போது இன்னும் ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும். ஸோ எதிர்கட்சி நம்ம செய்ய வேண்டிய வேலை அதிகமாக இருக்கும், உள்ளுக்குள்ள சின்ன சின்ன முரண்கள் இருக்கும், எல்லாருமே ஒன்று கூடி உறுதியாக நிற்கிறதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது ரியாலிட்டியை சொல்கிறேன். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? எடப்பாடி அவர்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க? நீங்கள் எப்படி என்ன விஷயம்லாம் ரிசீவ் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், எதிர்கட்சியாக இருக்கும்போது கட்சிக்குள்ளே ஒரு சில விரிசல்கள், ஒரு சில ஃப்ரிக்ஷன் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா? இது ஆக்சுவலி எதிர்கட்சிகளில் மட்டும் இருக்கும்னு இல்லை, எந்த விதமான ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, பொலிட்டிக்கல், எது எல்லாத்துலேயும் இருக்கும். அது 10 பேர் 10 விதமான ஆளுங்க இருக்கும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு பர்டிகுலராக ஒரு அதிகமான அளவில் நான் பார்க்கல. ஓகே ஓகே, எல்லாமே ஹியூமன் நேச்சரை புரிஞ்சுக்கிட்டவங்க ஆமாம் சகஜம்தான் அப்படின்னு எடுத்துக்கிற அளவுக்கு மட்டும்தான் இருக்குது. தவிர ஒரு ஒற்றுமை இருக்குது, ஒற்றுமையும் இருக்குது. அண்ட் அதிமுக கட்சி கொள்கைகளாக இருக்கட்டும், ஐடென்டிட்டியாக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய எல்லாத்தையும் கடந்து போகிற ஒரு பெருமை இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்சிக்காரங்க ஒரு பெருமை இருக்குது. ஆமாயா நான் அதிமுககாரன், ரெட்டையில தான்யா அப்படிங்கிற ஒரு இது எல்லாருடைய மனசில் இருக்குது. இது நான் எல்லா லெவல் ஆஃப் கட்சிக்காரங்களுடைய தொண்டர்கள், முதல்ல இன்னும் சொல்ல போனால் வாக்காளர்கள், சில அதிமுக ஓட் பேங்க்குன்னு இருக்கு இல்லைங்களா, அவங்க கிட்ட இருந்து டாப் மோஸ்ட் லீடர் வரைக்கும் இதை நான் பார்த்துருக்கேன். ஓகே ஓகே, ஸோ அது இட்ஸ் அ வெரி கிரேட் திங். அண்ட் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப ஹம்பிளாகவும் இருக்குது. நான் ஒரு க்யூரியாசிட்டிக்காக இந்த கேள்வி கேட்குறேன். எஸ்பெஷலி நடிகர்கள், சினிமாவில் இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ பேர் வெளியூர்லேருந்து வராங்க, இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆகிறோம், நடிகர்களாகவே இருந்து கெரியரை சினிமா விட்டு வெளியே போகிறவங்க இருக்கிறாங்க. எஸ்பெஷலி பாலிட்டிக்ஸ்குள்ளே வரும்போது இந்த மண்ணோட அரசியல் ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறது, கல்ச்சர் ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறது. இப்போ நீங்கள் பேசும்பொழுது தொண்டர்களெல்லாம் பற்றி பேசும்போது எனக்கு இந்த கேள்வி ஆட்டோமேட்டிக்காக வருது. இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். கேளுங்க. நம்ம வெளியூர்லேருந்து வந்து இங்கே ஒரு ஸ்டார் ஆகி பர்சனல் லைஃப்பில் நம்ம ஒரு ஸ்ட்ரகிள் பார்த்து ஒரு பெரிய ட்ராவலை கடந்து வந்து கட்சிகளுக்கு, அரசியலுக்குள்ளே வந்து கட்சிகளில் இருக்கிறோம், இன்றைக்கி ஏடிஎம்கேல இருக்கிறோம். இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த ப்ராசஸுக்குள்ளே நம்ம ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு பாயிண்டில் நம்ம இந்த மண்ணோட மகள் அப்படிங்கிறத உணர்ற ஒன்று நடக்கணும். அது நடந்தால் மட்டும்தான் இங்கே ஒரு சர்வீஸ் ஏரியாக்குள்ளே வர முடியும். நான் நம்ப அது எப்போ நிகழ்ந்தது, ஏன் நிகழ்ந்தது? முதல்ல கேள்விகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு மனசுக்கு நெருங்கின விஷயங்கள் வந்து நீங்கள் எல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. இப்போது வெளியிலிருந்து நான் வந்திருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, அது ஜியோகிராஃபிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். நான் வேறு ஒரு மாநிலத்துலேருந்து வந்திருக்கேன், ஆனால் நான் ஒரு மாநிலத்திலேருந்து வரல. நான் பிறந்தது ஒரு இடம், நான் படித்தது வளர்ந்தது இன்னொரு இடம், டிகிரி படிக்க ஆரம்பித்தது, இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பித்தது இன்னொரு இடம். சென்னைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த அந்த 16-17 வருஷம் வெவ்வேறு மாநிலங்களையும் நான் எல்லா ஆந்திராலேயும் கர்நாடகாலேயும் கேரளாலேயும் எல்லா மாநிலங்களையும் நான் வாழ்ந்து வளர்ந்து வந்திருக்கேன் குழந்தையா இருந்ததுலேருந்து. ஆனால் அந்த 17 years of age, 17 வயசில் சென்னைக்கு வரும்போது, அந்த முதல் படம் பண்ணி சென்னைக்கு வரும்போது ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு தோணும், உலகம் பூரா நீங்கள் சுற்றிட்டு ஒரு இடத்துக்கு வரும்போதுப்பா வீட்டுக்கு வந்துட்டுப்பா அப்படிங்கிற ஒரு நிம்மதி இருக்கும் பாருங்க. எனக்கு இங்கே வந்த பிறகு நான் இங்கே இருக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்ததுலேருந்து ஒரு நிம்மதி கிடச்சிது, இன்னி வரைக்கும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹோம். என்னுடைய மனசு, என்னுடைய ஆன்மா எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், இங்கே தான், இந்த மண்ணில் தான் அடங்கியிருக்கு, என்னுடைய வேர்கள் வந்து இந்த மண்ணில் தான் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு மனதளவில் எனக்கு அப்போவே புரிஞ்சுது. சின்ன வயசாக இருந்தாலும் இது எனக்கு வெளிப்படுத்த தெரியல. பட் திஸ் இஸ் மை ஹோம், தீஸ் ஆர் மை பீப்புள் அப்படிங்கிறது எனக்கு உடனே புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு குரு சிஷ்யன் என்னோட முதல் தமிழ் படம், அதில் எனக்கு கிடைச்ச அன்பு, ஆதரவு இன்னி வரைக்கும் தமிழ் மக்கள் வந்து எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்கன்னா, எனக்கு
வாழ்க்கையிலையும் இந்த ஜன்மத்துக்கும் எனக்கு கிடைச்ச அடையாளம் வந்து தமிழ் மண்ணால் தான் கிடச்சிருக்கு. ஓகே ஓகே. ஆமாம், மற்ற படங்கள் பண்ணியிருக்கேன், மற்ற லாங்குவேஜஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லாரும் வந்து எனக்கு ரொம்ப பாசமாக பார்க்குறாங்க. பட் எனக்கு வீடு, என்னுடைய ஊர், என்னுடைய மக்கள், என்னுடைய மண்ணுன்னா இதுதான். ஓகே ஓகே. ஸோ என்ன நடந்தாலும் சரி இங்கே தான். திஸ் இஸ் ஸோ அது அந்த வயசுலேயே அங்கே அப்பொழுதே வந்ததுனால இது ஒன்றும் புதுசாக வந்த ஃபீல் இல்லை. இதெல்லாம் ஒரு ஃபீல் வந்து அதான் அதுக்கப்புறம் சொல்கிறேன், ஏதோ எங்கெங்கேயோ சுற்றி அப்பா கடைசியாக வீட்டுக்கு வந்துட்டேன்ப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது தவிர ஓகே ஓகே. என்றைக்குமே ரெஸ்ட்லெஸ்ஸாக வேலையை முடிச்சுட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே இருந்ததில்லை. இப்போ நிறைய பேர் வந்து வேலைக்காக அவங்க வீட்டை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போனால் வேலையை முடிச்சுட்டு போயிடலாம்ப்பா அப்படிங்கிறது தோணும். எனக்கு எப்பவுமே தோணலை. நான் 3 ஸ்டேட்ஸில் வாழ்ந்து நான் அனுபவிச்சு வந்திருக்கேன். எப்போவுமே நான் ஆந்திரா போயிடலாம், கர்நாடகா, பெங்களூர் போயிடலாம், கேரளா போயிடலாம் அப்படிங்கிறது எப்பவுமே தோணலை. அங்கே வேலையை முடிச்சுட்டு இங்கே வீட்டுக்கு வந்துடலாம் தோணும். ஓகே, இதுதான் நம்ம சொந்த வீடுங்கிற மாதிரி. உலகத்தில் எங்கே போனாலும் வீட்டுக்கு போயிடணும்ப்பா அப்படிங்கிறது தான் தோணும். போன கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கும்போது எந்த கட்சியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள சலசலப்புகள் இருக்கும், முரண்கள் இருக்குங்கிறத சொன்னீங்க. ஒரு விஷயம் கேட்குறேன், இப்போ எல்லா கட்சியிலையும் இருந்து தனியாக போய் கட்சி தொடங்கினவங்க இருக்கிறாங்க. அதற்கு பிறகு அதே கட்சியுடன் என்னென்ன காரணம் சொல்லிட்டு போனாங்களோ அந்த காரணத்தெல்லாம் மறந்து திருப்பி அதே கட்சியுடன் கூட்டணி வந்தவங்க இருக்கிறாங்க. இது எல்லா இடத்துலையுமே நடந்திருக்கு. கட்சிகள் புதுசாக உருவாயிட்டு தான் இருக்கு. நீங்கள் அதிமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா டிடிவி தனியாக போய் கட்சி தொடங்கி வருஷங்கள் ஆயிடுச்சு. ஓபிஎஸ் கட்சியை விட்டு நீக்கப்பட்டுட்டார். சசிகலா அவர்கள் ஆக்சுவல் பாலிடிக்ஸில் இல்லை, அவ்வப்போது அறிக்கை விட்டுறது தான். ஆனாலும் நீங்கள் எனக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் உங்ககிட்ட கேட்குறேன், இந்த ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணுங்கிறது கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். வைகோ திமுக விட்டு வெளியே போயிருக்காரு. வைகோவும் திமுகவும் ஒரே கட்சியாகணும், ஒருங்கிணைந்த திமுகன்னு பேசுறதில்ல. அவர் தனி கட்சி, கூட்டணி சேர்ந்துக்கலாம், சேராமல் இருக்கலாங்கிறது தான், அதுதான் நியாயமும் கூட. பட் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மட்டும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும், எல்லாரும் சேர்ந்து செயல்படணும். எதுக்கு சேர்ந்து செயல்படணுங்கிறது ஒரு கேள்வி வருது. ஏன்னா தனி கட்சி ஒருத்தர் வச்சிருக்காரு, ஒருத்தர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார், ஒருத்தங்க சீன்லே இல்லை. ஏன் இந்த ஒரு விஷயம் தொடர்ந்து இங்கே பேசப்பட்டு கொண்டே இருக்குதுல்ல, ஏன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, ரொம்ப தேவையான கேள்வி கூட இந்த நேரத்தில். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதிமுக வந்து யூனைட் பண்ணிட்டு, கோஆர்டினேட் பண்ணிட்டு, பிசுறுகள் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து இது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதிமுக கம்ப்ளீட்டாக இருக்குது, யுனைட்டடாக இருக்குது, முழுசாக இருக்குது. எந்த விதமான விரிசலோ எதுவுமே இல்லை. நீங்கள் சொன்னவங்க ஏற்கனவே கட்சி விட்டு விலகினவங்க வெவ்வேறு காரணங்களுக்காக. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் இப்போ கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை. கட்சி நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, யுனைட்டடாக இருக்குது, தலைமை தெளிவாக இருக்குது, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஸ்ட்ராங்காக இருக்குது. எந்த விதமான சந்தேகமும் இல்லை, இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அதிமுக வந்து இணைக்கணும், ஒருங்கிணைக்கணும், நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு இமேஜை எதிர்கட்சிக்காரங்க கிரியேட் பண்ணால், ஓஹோ பிரிஞ்சு போயிருக்காங்க, கட்சி சதறி போயிருக்கு அப்படிங்கிற ஒரு இமேஜ் மக்கள் மத்தியில் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. பிராண்டிங், மார்க்கெட்டிங், பப்ளிசிட்டி, பிஆர்ஓ, இது வந்து எங்கள் இண்டஸ்ட்ரியில் எங்களுக்கு நல்லா தெரியும். என்ன சொன்னால் என்ன இமேஜ் கிரியேட் பண்ணலாம், ஒரு வார்த்தை விட்டால் அதுக்கான இம்பேக்ட் எப்படி இருக்கும், இது எங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நல்லா இருக்கிற ஒருத்தர் உங்களை பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்க, ஆனால் என்னப்பா எப்படி இருக்கீங்க, ஐயோ பாவம் தூங்கலையா, சரி பரவாயில்ல, ஏதோ கவலை இருக்குல்ல, பரவாயில்ல சரியா போயிடும், சரியா பரவாயில்ல, ஐயோ அவர் ஒன்றும் கேட்காதீங்கப்பா, நல்லா தான் இருக்காரு, அவருக்கு என்ன பிரச்சனை, நல்லா தான் இருக்காரு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல எல்லாரும் வந்து நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு ஆல்ரெடி யோசிக்கிறவங்க கூட அப்படியா ஏதாவது பிரச்சனை இருக்கு, இதே தான் அதுதான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் ஓன்லி ஒரு ரொம்ப பத்தட்டிக்கான அட்டெம்ப்ட் உண்மையாக சொல்லணும்னா. ஏன்னா இதை தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கி அதிலிருந்து ஒரு வேற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி மக்கள் மத்தியில், மக்கள் பார்வையில் ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ரொம்ப பத்தட்டிக்கான ஒரு முயற்சின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மக்கள் வந்து ஆக்சுவலி ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இப்போ இருக்கிற இந்த மீடியா மேனிப்புலேஷன் நீங்கள் வந்து எடுத்து வைங்க, அது போக இப்போ ரொம்ப தெளிவாக யோசிக்கிற எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ், இளைஞர்களுடைய ஒரு குரல் வந்து இன்னொரு சைட்லேருந்து வந்துட்டுருக்கு, வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஆக்சுவலி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இருக்கிற விஷயம் என்ன, இதெல்லாம் மேலோட்டமாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வச்சு ஒரு சில டாக்கை க்ரியேட் பண்ணி ஒரு சில பில்டப்பை கொடுக்கறது, அதெல்லாம் ஓகே, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நாங்கள் பார்ப்போம்.
இருக்கிற விஷயம் என்ன, ஆளுங்கட்சி நீங்கள் என்ன பண்ணீங்க, ம். என்னென்ன கிரியேட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கிளைம் பண்ணுறதுல என்னென்ன உண்மை, மக்களுடைய உண்மையான நிலவரம் என்ன, இதெல்லாம் பேச ஆரம்பிக்கிற அந்த அந்த ஒரு ஸ்ட்ராங்கான தெளிவான யங்ஸ்டர்ஸ் குரலும் இருக்குது. ஓகே. ஸோ தே வில் ஆல்சோ கம் டு திஸ் சே, கட்சி வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, அதிமுக யுனைடட் தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. விலகி போனவங்க அவங்க வேற, இப்போது அதிமுகவோட சம்மந்தம் இல்லாதவங்க, புரியுது. கம்பைன் பண்ணி பேசுறதுல அர்த்தமே இல்லை அப்படிங்கிறது தெளிவாக வெளியில் வந்துடும். பேசிட்டு இருக்கும்போது இண்டஸ்ட்ரியில் பிராண்டிங், இமேஜ் பில்டப்லாம் சொன்னீங்க இல்லையா, அது சினிமாவிலிருந்து சினிமா பிஸ்னஸ்க்கு மட்டும் இருந்தது, இன்னைக்கு அரசியலுக்கும் வந்துருச்சு. எல்லா கட்சிகளுமே சொல்ல போனால் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அரசியலில் தான் இப்போ ரொம்ப பயன்படுத்துகிறாங்க. ஆமாம் ஆமாம், எல்லாருமே ஸ்ட்ராட்டஜி குரூப் வச்சுருக்குறாங்க, ஸ்ட்ராட்டஜிஸ் கூட வச்சுருக்காங்க. என்ன பேசணும், எங்கே பார்த்து பேசணும், எப்படி பேசணும், ஃபோட்டோ ஷூட்லேருந்து ஆரம்பித்து மத்தியிலேயும் இருக்குது, மாநில அரசுகள்லேயும் இருக்குது, எந்த கட்சியும் எல்லா மாநிலத்துலையுமே ஒரு குரூப் அது அப்படி கல்ச்சராகவே கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, இங்கே ஒரு மீடியா வச்சுட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி ஏடிஎம்கேக்குள்ளே இப்படி ஒன்று இருக்குங்கிறத கிரியேட் பண்ணுறதாகட்டும், உண்மையை சொல்லாமல் ஆக்சுவல் இஷ்யூஸை பேசாமல் ஏடிஎம்கே பலவீனப்பட்டிருக்குங்கிற ஒரு இமேஜை பில்ட் பண்ணுற வேலையை, அதுவுமே கைண்ட் ஆஃப் பிராண்டிங் தான், நெகட்டிவ் பிராண்டிங்னு வச்சுக்கலாமே. பட் அப்போ அந்த பிராண்டிங்கிற விஷயத்தை இன்றைக்கி எல்லாருமே கையில் எடுக்கும் பொழுது, இல்லை மீடியா நரேட்டிவாக ஒன்று செட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, அது இல்லை இதுதான் உண்மை அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுல ஏடிஎம்கே கொஞ்சம் பின்தங்கி இருக்குதா? இந்த விஷயத்தை, இந்த பிராண்டிங் விஷயத்தில் இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணணுமோ? அது சரி தப்பு நம்ம பேச முடியாது, ஏன்னா அதுதான் இப்போ கல்ச்சராகவே மாறிடுச்சு. ஸோ அதை இன்னும் மீறியமாக கையில் எடுக்க வேண்டியது இருக்குதா? இப்போ என்னன்னா, இப்போ அண்ணன் எடப்பாடியாருக்கு வந்து அவர் எப்படி முன்னுக்கு கொண்டு போனோம், கேம்பெயினாக இருக்கட்டும் இல்லை மற்ற டிசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கு. எந்த நேரத்தில் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், என்ன சொல்லணும், என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கார். இது எனக்கு இப்போ எல்லாம் ஆரம்பத்துலேயே எனக்கு புரிஞ்சுது. அவர் ஷேர் பண்ண பல விஷயங்கள் கேட்கும்போது எனக்கு அன்னிலிருந்து எனக்கு எந்த விதமான ஒரு சந்தேகமோ இல்லை ஒரு தயக்கமோ இருந்ததில்லை. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, நீங்கள் அது கவுண்டர் பண்ணுறதுல நம்ம பின்தங்கி இருக்கோமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க பாருங்கள், அப்படி தோணலாம், ஆனால் ஆக்சுவலி அப்படி இல்லை. இப்போது நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க, ஒரு விஷயத்த நீங்கள் கவுண்டர் பண்ணோன்னா, கவுண்டர் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஒரு ஒரு அளவுக்கு வளர்ந்துருக்கணும், ஒரு ஏதாவது ஒன்று இருக்கணும் அங்கே. இது வரைக்கும் இப்போ எல்லாமே வந்து ஒரு விஸ்பரிங் மாதிரி தான் போயிட்டுருக்கு. எத்தனை விஸ்பர், எத்தனை கிசுகிசுக்கு தான் நீங்கள் இது கொடுக்க போகிறீங்க? இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய லெவல் கூட அந்த அளவுக்கு நீங்கள் டவுன்கிரேட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் இல்லைங்களா? ஓகே. ஸோ ஒரு கிரெடிபிளான ஒரு விஷயத்த நம்ம எதிர்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக பண்ணுவோம். ஓகே ஓகே. ரைட் நவ் நம்ம அண்ணனுடைய எழுச்சி பயணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உண்மையான மக்களுடைய ரெஸ்பான்ஸ் அதில் உங்களுக்கு தெரியுது. இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மழையில் நடக்கிற பொதுக்கூட்டங்களை பற்றி அண்ணனுடைய பொதுக்கூட்டமும் இங்கே முதலமைச்சருடைய பொதுக்கூட்டமும் அதுலேயே ஒரு என்ன ஒரு ஒரு பயங்கரமான வித்தியாசம், மக்களுடைய உண்மையான பற்று எங்கே இருக்குது, ஆர்வம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது அதுலேயே தெரியுது. கொட்டு மழையில் இங்கே வந்து கொடையை சேரை வந்து தள்ள தூக்கி வச்சுட்டு ஓரமாக ஓடி போகிறது ஒன்று, இங்கே வந்து எவ்வளோ மழை கொட்டினாலும் அதுலேயே நின்று அப்படி கேட்டுட்டு இருக்கிறது இன்னொரு பக்கம். ஓகே. ஸோ மக்களுடைய உண்மையான ஒரு ஈர்ப்பு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அதில் புரிஞ்சுக்க முடியுது உங்களுக்கு. அதாவது மக்களுடைய ஈர்ப்பு வந்து தானாக வந்துடாது, அவங்க முன்னால் நின்று பேசுகிற தலைவருடைய வார்த்தைகளும் அந்த தலைவருடைய மனசும் தலைவருடைய உண்மைத்தனமும் தலைவரனுடைய அந்த ஒரு ஒரு உணர்ச்சிகளும் அந்த எவ்ரிதிங், அந்த கமிட்மெண்ட் எல்லாமே வந்து அது பார்த்து தான் ரியாக்ட் பண்ணுவோம். ஃப்ரம் ஃபீல்டு டு மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தெரியும், ரகசியம் தெரியும், இது தெரியும், அதெல்லாம் வேற. முக்கியமான பாயிண்ட் நம்ம எல்லாரும் என்ன கற்றுக்கணும்னா, நீட்டு தேர்வை நம்ம ரத்து செய்யணும். ஏன்னா இதை நான் உறுதியாக ஏன் சொல்கிறேன்னா, என்னுடைய பர்சனல் ஆராய்ச்சி